வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம சேனலில் வீடியோ போடுறோம். நீங்கள் உங்களோட ஆதரவை கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம சேனலில் வர கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிகிட்ட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெல்கம் பேக் டு பிளிஸ் பைட். நீங்கள் எல்லோரும் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா இப்போ இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டாக போயிட்டு இருக்கிறது இந்த வீடியோ தான். இது மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம முன்னாடி பார்த்துருப்போம். இதில் காமனாக இருக்க ஒரு விஷயம் என்ன, நம்ம பார்க்குறப்ப நமக்கு தெரிகிறது, கடன் வாங்கியிருக்காங்க, அது கேட்க வரப்ப ஏதேதோ சொல்லி காரணம் சொல்லி அதை வந்து டைல்யூட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அது வந்து ஒரு சைட் ஆஃப் வீடியோ. இன்னொரு சைடு என்ன அப்படின்னா அதுதான் பாவர்ட்டி அண்ட் மென்டல் ஹெல்த். பாவர்ட்டி பற்றி நான் இந்த வீடியோவில் பேசலை. பட் ஃபார் இன்ஃபர்மேஷன், நம்ம இந்தியாவில் 1.45 பில்லியன் பீப்புள்ஸ் இருக்காங்க. அதில் 234 மில்லியன் பீப்புள்ஸ் வந்து பாவர்ட்டி லெவலில் இருக்காங்க. அண்ட் நம்ம இந்தியா செகண்ட் ரேங்கில் இருக்குது பாவர்ட்டி ரேங்கிங்கில் ஆல் ஓவர் த வேர்ல்டில். இப்போது நம்ம மென்டல் ஹெல்த் பற்றி பேசுவோம். இந்த வீடியோவில் நான் ஏன் மென்டல் ஹெல்த் பற்றி பேசணும் அப்படின்னா, அந்த லேடி வந்து சாமி ஆடுற மாதிரி இருப்பாங்க. ஸோ சாமி ஆடுறது அப்படிங்கிறது வந்து நம்ம ஸ்ட்ரெஸ்ஸோட ரிலேட்டான ஒரு விஷயம். அது வந்து நம்மளோட பிலீஃப்லேருந்து வரக்கூடிய ஒரு விஷயம். நார்மலாக நம்ம கோயில் திருவிழாவில் பார்க்கும்போது நிறைய பெண்கள் வந்து சாமி ஆடுறதை நம்ம பார்த்துருப்போம். ஆண்கள் வந்து ரேராக ஆடுவாங்க, மோஸ்ட்லி பெண்கள் தான் சாமி ஆடுறது பண்ணுவாங்க. அதுக்கு பேசிக்காக ஒரு விஷயம் என்னென்னா அவங்களோட பிலீஃப். அவங்க என்ன நம்புகிறாங்க அப்படின்னா, காட் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கான ஒரு பீஸ் அப்படிங்கிறத அவங்க நம்புகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இருக்க எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் காட். ஸோ அப்படிப்பட்ட அந்த காடை அவங்க பார்க்கும்போது அவங்கள அறியாமையே அவங்களுக்குள்ளே இருக்க அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, அந்த அவங்க யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்காத அந்த எமோஷன்ஸ் எல்லாமே வந்து வெளியே வரும். அண்ட் சில பிரச்சனைகளுக்கு வந்து அவங்களுக்கு வந்து சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுனே தெரியாது. அந்த டைமில் அந்த சாமி ஆடுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபான ஒரு விஷயமாகவும் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து அவங்க நடிக்கிறாங்க அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் ஈவெண்ட்டை ஹேண்டில் பண்ணது தெரியாமல் அந்த ஒரு ஸ்டேட்குள்ளே போயிடுறாங்க. அந்த ஸ்டேட் பேர் தான் ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரான்ஸ் இல்லைன்னா டிசோசியேட்டிவ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கான்ஷியஸாக நம்மளை சுற்றி இருக்க விஷயத்த நம்ம வந்து அவேர்னஸ் கம்மியாக பார்க்குற ஒரு விஷயம் தான் ட்ரான்ஸ். இந்த ட்ரான்ஸ் ஸ்டேட்டுக்கு போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கான்ஷியஸ்னஸ் வந்து ரெடியூஸ் ஆகிடும். ஸோ நம்மளை சுற்றி யார் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து அவ்வளோ பெரிய அவேர்னஸ் இருக்காது. அண்ட் நம்மளோட எமோஷன்ஸ் வந்து ஓவர்வெல்ம் ஆகிடும். ஸோ நம்ம எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாமல், எந்த ஒரு அவேர்னஸும் இல்லாமல் ஒரு சப்கான்ஷியஸ் ஸ்டேட்டில் நம்ம அந்த சாமி ஆடுறதை பண்ணுவோம். ஸோ இப்படி பண்ணும்போது அது இன்னும் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது வந்து அந்த மியூசிக் தான். நம்மளை சுற்றி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோயில் திருவிழாவில் பார்த்தீங்கன்னா சாமி ஆடும்போது எப்படியும் நம்மளை சுற்றி மியூசிக் இருக்கும். காட் ரிலேட்டடான மியூசிக் தான் போடுவாங்க. அந்த மியூசிக் கேட்கும்போது அவங்களுக்கு இன்னும் அது வந்து ஒரு எனர்ஜெட்டிக்காகி அவங்க இன்னும் வந்து அது நல்லா பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களோட மசில்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அது இவ்வளோ லைஃப் டைமில் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ஒரு எனர்ஜியை வந்து அவங்க வந்து காட்டுவாங்க. அந்த இடத்துல நம்ம என்ன சொன்னாலும் அவங்க வந்து கேட்க மாட்டாங்க. அவங்க வந்து அவங்களோட டாமினேட்டிங் பர்சனாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை அவங்க ரிலீஃப் பண்ணுறாங்க. அந்த டைமில் எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாமல், யாரு கீழேயும் கண்ட்ரோலாக போகாமல் அவங்க வந்து அந்த அத்தாரிட்டியை வந்து எடுத்துப்பாங்க. ஸோ இப்படி பண்ணுறது மூலிமா அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? ஸோ எனக்கு பார்க்கும்போது, அந்த வீடியோ பார்க்கும்போது நம்ம நினச்சிருப்போம், நடிக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து அவங்க சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. அதை ஹேண்டில் பண்ணுற ஒரு கோப்பிங் மெக்கானிசம் தான் இது பண்ணும்போது அவங்க அவேர்னஸாக பண்ணலை. அது ரியலாக அவங்களுக்கு நடக்குது. அது பண்ணதுனால அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அவங்க ஹேண்டில் பண்ணிடுறாங்க. ஸோ அதுதான் அவங்க நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது வந்து எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய ஒரு காமனான விஷயம் தான் இது. ஸோ இது வந்து நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு வே ஆஃப் கோப்பிங் மெக்கானிசம். ஸோ நிறைய பீப்புள், அதுவும் மெயினாக பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கலி லோவாக இருக்க பீப்புள்ஸ் தான் நிறைய பேர் வந்து சாமி ஆடுவாங்க. ஸோ ஓவராலாக நம்ம பார்க்கும்போது அது ஒரு வே ஆஃப் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபிங் அவங்களுக்கு. அதை தவிர வேறு எதுவுமே அவங்களால பண்ண முடியாது. அண்ட் இந்த ஸ்டேட் வரும்போது நம்ம என்ன பண்ணணும், இல்லை எப்படி அவங்களை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா, அவங்க எதுவுமே பண்ணக்கூடாது. அவங்க எவ்வளோ தூரம் அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து வெளியில் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு நம்ம வந்து அவங்க போக்கில் நம்ம விட்டுணும். எப்போ நம்ம இதை ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா, அதனால மற்றவங்களுக்கு வந்து ஏதாவது ஹார்ம்ஃபுல்லான ஒரு விஷயம் நடக்குது, இல்லை அவங்களே அவங்க ஹர்ட் பண்ணிக்கிறாங்க, இல்லை அதே ஸ்டேட்லேயே கண்டினியூஸாக இருக்காங்க, நார்மல் ஸ்டேட்டுக்கு வராமே இருக்காங்க, கான்ஷியஸ்க்கு வராமே இருக்காங்க அப்படின்னா, அப்போ தான் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அவங்கள வந்து ஒரு நல்ல ஒரு மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நார்மலாகவே ஒரு 1 or 2 days அவங்க வந்து ரியல் செல்ஃப்க்கு வந்து வந்துடுவாங்க. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்போது நம்ம சைக்காலஜிக்கலாக இதை பார்த்துட்டோம். பயாலஜிக்கலாக நம்ம பாடியில் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம பாடியில் வந்து 2 நர்வஸ் சிஸ்டம் இருக்குது. ஒன்று வந்து அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம், இன்னொன்று வந்து பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். இந்த அட்டாமிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது நம்மளோட பிரெயினையும் நம்ம ஸ்பைனல் கார்டையும் கனெக்ட் பண்ணுற ஒரு நர்வஸ் சிஸ்டம். இதுதான் வந்து ஒரு ஹெட் மாதிரி, ஒரு லீடர் மாதிரி. ஏன்னா நம்ம பாடியில் பிரெயின் மட்டும் ஒர்க் ஆகலைன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம பாடியில் இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனையும் ப்ராசஸ் பண்ணி நம்மளுக்கு இதை தான் பண்ணணும், நீ இப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுக்குறது இந்த பிரெயின் தான். ஸோ இந்த அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் இந்த சாமி ஆடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து அதோட 2 பார்ட் இருக்குது, அதோட 2 ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. சிம்பேத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், பேராசிம்பேத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம்.
ஸோ இந்த சிம்பாத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம்க்கு வந்து சிக்னல் கொடுக்கும். நீ வந்து இந்த சுச்சுவேஷனை 2 விதமாக ஹேண்டில் பண்ணணும். ஒன்று வந்து நீ ஃபைட் பண்ணணும், இல்லைனா இந்த சுச்சுவேஷனை அவாய்ட் பண்ணிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமாக அது சொல்லிடும். அப்போ இந்த சிம்பாத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் என்ன பண்ணுவோம், ஒன்று ஃபைட் பண்ண ஆரம்பிக்கும். அதுதான் வந்து இந்த சாமி காட்டுறது. ஏன்னா அந்த சுச்சுவேஷனை எனக்கு ஹேண்டில் பண்ண தெரியல, ஸோ நான் என்ன பண்ண போறேன், அந்த சுச்சுவேஷனை என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நான் வந்து எடுத்து பண்ண போகிறேன். ஃபைட் பண்ணுது. ஃப்ளைட் அப்படிங்கிறது அந்த சுச்சுவேஷன் ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறது தான் வந்து இந்த ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ். ஸோ இந்த ஃபைட் ரெஸ்பான்ஸ் நடக்கும்போது நம்ம பாடியில் வந்து அட்ரினலின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் செக்ரேட் ஆகும். அண்ட் நம்மளோட மசில்ஸ் எல்லாமே வந்து ஸ்டிஃப் ஆகிடும், எனர்ஜெட்டிக் ஆகிடும், எமோஷன்ஸ் எல்லாமே ஓவர் இருக்கும், எல்லாமே ஒரு ஹை பீக்கில் இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்மளை யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து பாடியில் நடக்கக்கூடிய ஒரு சேஞ்சஸ். சாமி ஆடுறது அப்படிங்கிறது வந்து கல்ச்சர் வைஸ் வந்து டிஃபர் ஆகும். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வே ஆஃப் இதில் வந்து அவங்களோட காடுக்கு வந்து அதை பண்ணுவாங்க. அண்ட் இது வந்து தப்பு அப்படின்லாம் யாருமே சொல்ல முடியாது. அந்த யாருமே இது வந்து அவங்க வந்து நடிக்கிறாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. சில பீப்புள் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு வந்து மணி தேவை. அந்த மணிக்காக சில பீப்புள் வந்து காடை வச்சு ப்ளே பண்ணுவாங்க, அவங்கெல்லாம் தனி. ஆனால் ரியலாக இந்த மாதிரி இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி பண்ணுறது எல்லாமே அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியாமல் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வழியை தான் அவங்க பண்ணுறாங்க. அண்ட் அஸ் எ சைக்காலஜிஸ்டாக நானுமே சொல்கிறேன், அதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். அந்த டைம்ல நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டா நம்ம இருக்கலாம், மற்றபடி நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அண்ட் இதை வந்து சைக்காலஜிக்கலா வந்து ஒரு டேர்ம்குள்ள வந்து கொண்டு வராங்க. இப்போ கண்டினியூஸா இதே விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நார்மல் ரியல் லைஃப்குள்ள அவங்க வர மாட்டாங்க, இல்லை அந்த காட் ஓரியன்டாவே போறாங்க அப்படின்னா அது வந்து நம்ம ஒரு நல்ல மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸை கூட்டிட்டு போயிட்டு நம்ம வந்து காட்டலாம். அண்ட் இந்த மாதிரி கண்டினியூஸா இதே பண்ற பீப்புள்ஸ் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் டிஸார்டர் குள்ள கொண்டுட்டு வரலாம், இல்லைன்னா டிசோசியேட்டிவ் டிஸார்டர் அப்படிங்கிற அந்த டேர்ம்குள்ள இந்த பீப்புள்ஸ் எல்லாம் கொண்டுட்டு வரலாம். இது எப்படி ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா, எல்லாத்துக்குமே ஒரு சிம்பிள் வே, ஆனா அதை யாருமே நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். அதுதான் வந்து மெடிடேஷன். மெடிடேஷன்ங்கிறது ரியலாவே எல்லா ஸ்ட்ரெஸ்ஸுக்கும், எல்லா லைஃப் ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ்க்கும் ஒரு மிகப்பெரிய கோப்பிங் மெக்கானிசம். ஆனா அதை வந்து கண்டினியூஸா பண்ணணும், பர்சிஸ்டண்டா பண்ணணும். அண்ட் நம்மளோட ப்ரெசன்ட் சுச்சுவேஷனுக்கு நம்ம எப்போ அவேரா இருக்கும், நம்ம எடுக்கிற டெசிஷனை நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அவேர்னஸோட எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணாலே மேஜர் லைஃப் ஸ்ட்ரெஸ்ஸாஸ் வந்து நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். இல்லை அதையும் மீறி உங்களுக்கு வந்து சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னா யார்ட்டையாவது ஷேர் பண்ணணும், இல்லை மற்றவங்களோட ஒப்பீனியன்ஸ் கேட்கணும் ஒரு விஷயத்துல. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பண்றதுனால நம்ம வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸாஸ் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். அண்ட் இந்த எந்த வேயுமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக நான் சஜஸ்ட் பண்றது ஒரு நல்ல சைக்காலஜிஸ்டோ இல்லை கிளினிக்கல் சைக்காலஜிஸ்டோ நீங்கள் வந்து பார்க்கறது தான் உங்களுக்கு வந்து நல்லது. அண்ட் அவ்வளோதான் மக்களே, நம்ம வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம பிளிஸ் பை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.